குட் மார்னிங் எவ்ரிவன். எல்லாரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வீக்கெண்ட் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீக்கெண்டுன்றதுனால மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் லேசியாக இருக்கிறதுனால சப்பாத்தியும் மசாலாவும் பொட்டேட்டோ மசாலா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மாவை வந்துட்டு மடக்கு சப்பாத்தி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது மடக்கு சப்பாத்தின்னு சொல்கிறது என்னன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இங்கே வந்துட்டு அந்த மடக்கு சப்பாத்தின்னு பேரை வச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் ஏமாந்துட்டோம். ரொம்ப ஃபேமஸ் இங்கே இது. மாவு பிசைஞ்சு எடுத்துன்னு தனியாக வச்சுட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அந்த மசாலா வந்துட்டு ஃபஸ்ட்டு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கடலப்பருப்பும் சீரகமும் போட்டுட்டு கொஞ்சம் கலர் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டு நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆனியன் வந்துட்டு ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். நான் பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். அது வந்து நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். தக்காளி வந்துட்டு வெறும் அந்த ஃப்ளஷ் இல்லாமல் மேலே இருக்க அந்த திக்கான தோல் மட்டும் போட்டிருக்கேங்க டேஸ்டிக்காக. சரிங்களா? மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் இது சேர்த்தோம்னா. அது போட்டு நல்லா லைட்டாக உப்பு போட்டு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா வந்துட்டு பெருங்காயத்தூள் அதை வந்துட்டு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆன உடனே நம்ம பொட்டேட்டோ வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்துட்டு இதில் போட்டு கொஞ்சம் கொதிக்கிறப்ப இந்த தக்காளி வந்துட்டு நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் மாதிரி ஆகிடும், கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க கொஞ்சமாக ஸ்மாஷ் பண்ணிவிட்டு எடுத்து இதில் கொட்டிடணும். கொட்டிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஃப்ரெஷ் கட் பண்ணி இதில் போட்டுட்டு அவ்வளோதான். செக் பண்ணிக்கோங்க உப்பு எப்படி இருக்குன்னுட்டு. தென் வந்துட்டு மடக்கு சப்பாத்தி இதுதான். இந்த மாதிரி மடக்கி நான் வந்துட்டு என்னோடய பாட்டி இருக்கிறப்பவே நான் சாப்பிட்ருக்கேன் மடக்கு சப்பாத்தி. பட் இவங்க வந்துட்டு மலையாளத்தில் அது மடக்கு சப்பாத்தின்னு பேர் வச்சுன்னே அங்கே கொஞ்சம் ஃபேமஸ் இதுதான். இந்த சப்பாத்தி எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் வந்துட்டு இந்த மடக்கு சப்பாத்தியை வந்துட்டு 2 days 3 days வந்துட்டு இப்போ ட்ரிப் போடுறாங்கன்னா அவங்க வந்து சப்பாத்தி பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் மடித்து தான் சப்பாத்தி எடுத்து தக்காளி தொக்கு அந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இந்த மலையாளிஸ் அதுக்கு மடக்கு சப்பாத்தின்னு பேரை வச்சு கொஞ்சம் அது இங்கே ஃபேமஸ் தான். அதனால சரி நானும் என்னவா இருக்குன்றதுனால ஒரு நாள் ஹோட்டலில் போய் பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது நம்ம ரெகுலராக பண்ணுறது தான். மடக்கி அதை சப்பாத்தி பண்ணுறதுனால மடக்கு சப்பாத்தி. ஸோ அது இன்றைக்கி பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக மசாலா வச்சு சாப்பிட்ருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி வீக்கெண்ட். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.